அனைவரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பிலிக்கிக்குவாரு, சொல்றத கேட்க மாட்டாரு, இல்ல வேற மாரி அப்படிங்கிறது போல, அமெரிக்காக்கு போறதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களோட பேச்சு வேறையா இருக்கு. அமெரிக்காக்கு போன ஜெலன்ஸ்கி அவர்களோட பேச்சு வேறையா இருக்கு. போன தடவை போய் கெட்டு போச்சு, இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் எஸ்கு புசுக்கா பேசக்கூடாதுன்றது ரொம்ப கிளீனா சொல்லிருக்கலாம். தேங்க்யூ சார், ஓகே சார், எஸ் சார் அப்படிங்கிறது போல மறுப்பே எல்லாம் நடந்திருக்கா மீட்டிங் அப்படிங்கிற இருக்கு. ஏன்னா எதிர்பார்த்தபடியே ஜெலன்ஸ்கி அவர்கள் கோட்டு சூட்டு போட்டு போயிருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? அது மட்டும் இல்ல, போன உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பார்க்கும்போதே ஒரு லெட்டர் அவங்களோட மனைவி, உக்ரைனோட அதிபரான மனைவி ஒலினா ஜெலன்ஸ்கி அவர்கள் கைப்பட எழுதிக்கிறாங்க. உட்காந்து வேர்வை சிந்தி கைப்பட எழுதிக்கிறாங்க. எங்க குழந்தைகளுக்காக நீங்க பாவப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதனால நீங்க எஃபோர்ட் போட்டு புட்டின் அவர்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு கோடான கோடி நன்றிகள்னு அபிஷியலா ஒரு லெட்டரை கைப்பட எழுதி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு களத்துக்கே போய் நின்று எழுதியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ரஷ்யா சுட்டுட்டு இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல நின்று லெட்டர் எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அதுபோல கஷ்டப்பட்டு ஒரு லெட்டரை எழுதி அந்த லெட்டர் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட கொடுத்து அந்த லெட்டரை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொண்டு வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நான் என் மனைவி கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல நன்றிகள் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வாங்கியிருக்கிறார். எதுக்காக இதெல்லாம் அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா? வரலாறுல பொறிக்கப்படும் அல்லவா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிந்து எதிர்பார்த்தபடியே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்கிறார். கோட் சூட் வந்துக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? சொல்றதுக்குலாம் சரின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதே போல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் வச்சு பேசி இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த மேப் எதுக்காக ஹைலைட் ஆயிருக்கு? பல நபர்கள் தரப்புல இருந்து பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த மேப் எதுக்காக காட்டுறாங்க, எதுக்கு இந்த மேப்பு அப்படிங்கிற போல இருக்கு. அது வந்து முன்னாடி வச்சு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறமா அந்த மேப் வந்து பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதாவது லுகான்ஸ்க்கு 100% போயிடுச்சு. டொனஸ்க்கு, ஜாப்ரோசெஸ்யா, கர்சன், இந்த 3 ஒப்லாஸ்ட் என்னென்ன பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாதிப்படையக்கூடிய மற்ற ஒப்லாஸ்ட் அந்த வரைஞ்சி வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த ஒப்லாஸ்ட்ல எவ்வளவு பர்சன்ட் பிடிச்சிக்கிறாங்க. எல்லாம் 1% கூட இல்லைனாலும் 1% தான் சில இடத்துல இருக்குதுனாலும் ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறாங்க. இதுல மிக்கலேவ்கா, டின்ப்ரோ பெட்ரோவஸ், கர்கிவ், சுமி, ஸோ இந்த 4 ஒப்லாஸ்ட், இந்த 4 ஒப்லாஸ்ட் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் சிலருக்கு வந்திருக்கு. அதாவது மிக்கலேவ்கா அப்படிங்கன்னா ஒடசாக்கு ஒட்டின ஒப்லாஸ்ட், அது ஒரு பேரியர் தான். நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனைனா ரஷ்யா பிரச்சனை இல்லாம மிக்கலேவ்ல இருந்து ஒடசாக்குள்ள பூந்தரலாம். ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது போல நீட் இல்லை. உக்ரைனால இதுக்கு மேல தலைகளா நின்று கர்ணம் குட்டி கர்ணம் அடிச்சு பார்த்தாலும் கிரீமியா மீட் எடுக்க முடியாது. அவ்வளவுதான் ரஷ்யாவுக்கு தான். இந்த மிக்கலேவ்கா, டின்ப்ரோ பெட்ரோவஸ், கெர்சன் இந்த 3 சாலிட் கண்ட்ரோலுக்குள்ள ரஷ்யாக்குள்ள வருது அப்படின்னா கிரீமியாவும் உக்ரைன் மறந்துட வேண்டியதுதான். உக்ரைனுக்கு உடசாண்ட ஒரு பகுதி இருக்குமா அப்படின்ற போல கேள்வி இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் தான் பேச்சுவார்த்தைகள்ல இடம் பிடிச்சிருக்கலாம். மேபி ரஷ்யா சில பகுதிகளை விட்டு கொடுத்து இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளை. சரி, ஓகே, அந்த பகுதி தானே வச்சுக்கோ, அதுக்கு பதில் எனக்கு இதெல்லாம் சேர்த்துக்கூட அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஒரு சின்ன இடம் தான், மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த உடசாங்கிறது கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதி, அதையும் கேட்டு வாங்கியிருக்கலாம். மேபி அதை விடவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஸோ பேச்சுவார்த்தைகளை இரு தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காது அப்படிங்கிறது போல வான்ஸ் அவர்கள்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கு ஏற்ப மார்க்கோ ரூபியோ அவர்களும் சொல்லியிருந்தா அதுக்கு ஏற்பதானா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இது ஒரு சைட். ஸோ இந்த பிக்சர் வந்து காட்டினதுக்கான காரணம் இதுதான். லிபரேட் பண்ணக்கூடிய பகுதிகளா, ரஷ்யா தாம் பகுதிகளா எடுத்துக்கக்கூடிய பகுதிகளா, நொவோ ரஷ்யாவா மாறக்கூடிய பகுதிகளா, இந்த மேப்பையே நீங்க அமெரிக்காவோட ஓவல் ஆஃபீஸ்ல வச்சீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய உக்ரைன் இண்டிபெண்ட் உக்ரைனா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இது போல வந்து கேள்விகள் பலது இருக்கு. சில நாட்கள் தான் என்ன நடக்குமோன்றது தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் போட்டோம். ஏன்னா இப்போ உக்ரைனோட அதிபர் மட்டும் அங்கே போக கிடையாது, பட்டாளமே போயிருக்காங்க. அதனால அந்த குரூப் போட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயலேஷன் ஆஃப் வில்லிங், தானா முன் வந்து உதவும் கூட்டம் உக்ரைனுக்காக அப்படின்னு ஒரு கூட்டம் 32 42 இருந்து படிப்படியா கம்மியாகி இப்போ இந்த கடைசி வந்து நின்று இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் தனியாக பேசிக்கிறாங்க. மீட்டிங் நடந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா செகண்ட் மீட்டிங் ஓவல் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் எல்லாம் தெரிஞ்சிருந்தா மெர்க் அவர்கள்,
ஜெர்மனோட சான்சலரான மெர்ச் அவர்கள், அடுத்தது இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மெலோனி அவர்கள், பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரோன் அவர்கள், யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலான மார்க் ரூத்தே அவர்கள், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இது கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் மார்க்கோ ரூபியோ அவர்கள், பீட்டர் ஹெக்ஸெத் அவர்கள், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ட்ரெஷரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள், ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ஸ்பெஷல் என்வாய், கெலாக் அவர்கள் ஸ்பெஷல் என்வாய். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மிக பெரும் பட்டாளமே வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அறையில் உட்காந்து மிக முக்கியமான பேச்சுக்கள் பேசிக்கிறாங்க. யாரு கூட இங்க இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருந்திருக்கிறார், யாரு கூட பேசிக்கிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் கூட பேசிக்கிறார். அதாவது ட்ரம்ப் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சேரை போட்டு உட்கார வச்சு லைனா ஃபோன் பண்ணி பேசிக்கிறார், புட்டினார்கிட்ட பேசிக்கிறார். இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. நம்ம பசங்களாம் வந்திருக்கிறாங்க, பேசணும் இல்லைங்க, அதுதான் ஏதாவது சின்ன பசங்க பார்த்து ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க, எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சிருங்க, இதுக்கப்புறம் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பழி வாங்குறது அது இதுன்னு எதுவும் பண்ணிடக்கூடாதுங்க. ஏதாவது சின்ன பசங்க அறியா பசங்க செஞ்சுட்டாங்க, நம்ம பசங்க தான் ஒரு வார்த்தை பேசிடுங்க. பாருங்க, உங்களுக்காக வந்திருக்கிறார் மெர்க் அவர்கள் வந்திருக்காரு, ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்க, ஹாய் சொல்லுங்க பார்ப்போம் புட்டின் அவர்களே. பாருங்க, அடுத்தது மேக்ரான் அவர்கள் வந்திருக்கிறார், ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். அப்படிங்கிறது போல அந்த ஒரு ஸ்டார்டிங், ஒரு பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம், இந்த கை கொடுங்க, 2 பேர் கை கொடுங்க, கட்டிப்பிடிங்க அப்படிங்கிறது போல அந்த தொடக்கத்துக்கான ஒரு புள்ளியா இது ட்ரம்ப் அவர்கள் பேச வச்சுக்கிறாரா. பாருங்க, ட்ரம்ப் புட்டின் அவர்கள் தங்கமான மனுஷன், எப்படி பேசுறாரு பாருங்க, அதனால எந்த கவலையும் படாதீங்க அப்படி. அது போல ஒரு மீட்டிங் நடந்திருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இவங்க 2 பேரும் பேசக்கூடிய அழகு, அடாடாடா, புட்டின் அவர்கள் பேசக்கூடிய அழகு பாரு, ட்ரம்ப் அவர்கள் அது எப்படி பேசுறாரு பாரு அப்படிங்கிற போல அழகை ரசிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடி உட்காந்து இருக்கிறாங்க. எதே எப்படியோ அதான் நல்லது நடந்ததுன்னா சரிதான், பிரச்சனையை முடிச்சிங்கன்னா சரிதான், ஏன்னா எங்க மண்டையை போட்டு விட்டாதீங்கப்பா, சீக்கிரமா பேசி முடிங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வேலைகள்ல அதிதீவிரமா இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தப்பு, அது நான் அடுத்தது வந்து. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரு தலைவர்களும் பேசிக்கிறாங்க இல்லையா, புட்டின் அவர்கள் பேசிக்கிறாரு, ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிறாரு, செலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு. இன்னும் செலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசல. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருப்பார். ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஜாயிண்டா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஜாயிண்டான முடிவுகள் எட்டப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்னன்னா, அதாவது ப்ரிப்பரேஷன், மீட்டிங்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களும் புட்டின் அவர்களும் பேசுறதுக்கான மீட்டிங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் சிறப்பா இருந்துச்சு. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வரக்கூடிய வாரங்கள், அதாவது ஒரு 2 வாரங்களுக்குள்ள இந்த போர் முடியும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கிறதா சொல்லிக்கிறார். வி வில் நோ அப்படிங்கிற சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம சீஸ்ஃபயர்ங்கிறது தேவையில்லைங்க, ஏன்னா பிரச்சனை சீக்கிரமா முடியக்கூடிய தருவாயில இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுத்து வச்சிடலாம். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது தேவை இல்லைங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறான். ஸோ ரஷ்யாவுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ரஷ்யா அந்த பகுதிகள், கேட்கக்கூடிய பகுதிகள் இப்போ உக்ரைன் விட்டு கொடுத்து தான் தீரணும். விட்டு கொடுக்குறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேச்சுவார்த்தையில சில பகுதிகள் ரஷ்யாவுக்கு போகத்தான் போகுது. ஸ்வாப்பிங் இல்லை, டெரிட்டரிஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, டெரிட்டரிஸ் கிவிங். ரஷ்யாவோட பகுதியை ரஷ்யா எடுத்துக்க போறாங்க, அதுக்கு உக்ரைன் ஒத்துக்க போறாங்களா, அதுக்கான ஒப்புதலா அப்படிங்கிறது போல கேள்விதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தைகள் ஒரு சைட் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் சுமூகமா இருக்கிற மாதிரி இருக்கு, அது நல்ல விஷயம் தான், பேச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஓகே தான். ஆனா ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது இருதரப்பையும் மாறி மாறி நடந்திருக்கு. இதுல உக்ரைனோட ட்ரோன் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன், ரஷ்யாவோட பம்பிங் ஸ்டேஷன்ல வந்து அடிச்சிருக்குது, அதுவும் தாம்போ ஒப்லாஸ்ட்ல. இந்த ஒப்லாஸ்ட்ல அடிச்சதுனால த்ரூஸ்பா பைப் லைன் அப்படின்னு ஒரு பைப் லைன் இருக்கு, யூரோப்புக்கு போகக்கூடிய பைப் லைன். ஸோ அது வந்து ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யால இருந்து போகக்கூடிய ஆயில் பைப் லைன் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யாவும் உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ரஷ்யாவும் உக்ரைனோட கிழக்கு பகுதிகளில் பெருமளவுல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுவும் என்டையர் உக்ரைனோட கிழக்கு பகுதியிலும் சைரன்ஸ் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒடசா பகுதியில் நைட்டு பயங்கரமான தாக்குதல், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்கல் ஹப்பு மேல ரஷ்யா தரப்பு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது. இருதரப்பையும் மாறி மாறி சேதங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகளோட முடிவை நெருங்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களே, இது எஸ்கலேஷன் ஆயிருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்று கர்கிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணி அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் டாப் ஃப்ளோர் மட்டும் கழட்டி விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. இப்போ 7 நபராவது வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்கலாம். இறப்புகளோட விகிதமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது கர்கிவ் பகுதியில் நடந்த தாக்குதல். உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்கிவ்ல நடந்த தாக்குதல். ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இது போல தாக்குதல்கள் வீரியமா இருந்துட்டு இருந்தாலுமே இப்போ ரஷ்ய தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கொடி ஒரு சைடு, அமெரிக்காவோட கொடி ஒரு சைடு ஏத்திட்டு உள்ளா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுக்கு மேல இது போல அமெரிக்காவோட கொடி ரஷ்யாவோட கொடியை ஏந்திட்டு இது போல ரஷ்யா உள்ள வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். அசோவ் பிரிகேடு இது போல சண்டை பிடிக்கக்கூடிய வீரியமா இருக்கக்கூடிய பிரிகேடு இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஃப்ரண்ட்டுக்கு தள்ளுறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ அது போல விஷயங்களை முன்னாடி தள்ளி விட்டு அந்த பிரிகேட்ஸ்ல முன்னாடி போங்க. சமீபத்தில் கூட இந்த அசோவ் பிரிகேடு ரஷ்யாவோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோத்து விட்றாங்க, உள்ள வந்திருக்காங்க தடுக்கிறதுக்காக. பட் ரஷ்யா அதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது போல வீரியமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கக்கூடிய நபர்கள், இந்த நாசிஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிரிகேட்ஸை குறிப்பா ஃப்ரண்ட்ல தள்ளி விட்டாங்க உக்ரைன் நேக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க எல்லாத்தையும் பாதிக்கு மேல துவம்சம் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பகுதியெல்லாம் ரஷ்யா வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஏதோ நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்லதுதான். இரு நாடுகளுக்குள்ள இதுக்கு மேலேயாவது பேச்சுவார்த்தைகள் மூலியமா பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு பாகப்பிரிவினை பண்ணி இதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டாங்கன்னா ஓகே தான். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பயில சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.